கட்டணம் உயர்த்திட்டாங்க. அது மட்டும் தண்ணி வசதி எல்லா இதுவுமே கட்டணமே வந்து அதிகரிச்சுட்டாங்க. இப்ப பாலுடைய விலை கூட ஏத்திட்டாங்க. 1000 ரூபாய் காசு கொடுத்து என்னத்துக்கு ஆகுது? என்ன பண்ண முடியும்? அந்த 1000 ரூபாய் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலைக்கு இருக்கும். வீடு கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறாங்க. இருக்கிறவங்களே கொடுத்து இல்லாதவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. வந்து போனாலும் அங்க போனா அலக்கமலைங்க, இங்க வந்தாலும் அலக்கடிக்கிறாங்க. அடிக்கடி மின் தடை ஏற்படுது. அதை மக்கள் மின் ஊழியர்கள்ட்ட கேட்டாலே அவங்களே ஒரு குண்டர் போல பேசுறாங்க. எந்த தாலிக்கு தங்க அம்மா கொடுத்த திட்டம், சைக்கிள், லேப்டாப்பு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏழை நடுத்தர மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தமிழகத்தில் 2026 அண்ணா எடப்பாடி ஆட்சிய மக்கள் எல்லாமே விரும்புறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஸ்டாலின் ரொம்ப மோசடி பண்ணிட்டாப்புல. ஃப்ரீ திட்டம் சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்திட்டாப்புல. மக்கள் இப்ப 2026 அண்ணன் எடப்பாடி ஆட்சி தான் அமைச்சா நல்லா இருக்கும், ரொம்ப அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். விரைவில் அண்ணன் ஆட்சி அமைப்பாரு நாங்க நம்பிக்கையோட இருக்கோம். அப்ப அண்ணன் ஆட்சி அமைச்சாதான் பல திட்டங்கள் நல்லா வரும். ஆனா இன்னைக்கு ஒரு தலைவர் புரட்சி தலைவி அம்மா எப்படி ஒரு முடிவு எடுத்தாங்களோ, அதே போல என்னுடைய தலைவர் எடப்பாடி அண்ணா எந்த முடிவு துணிச்சலோட எடுக்கிறார். யாருக்குமே பயப்படுறதே இல்லைன்னு. ஏதாவது தப்புனா தப்பு தான். அவருடைய கோட்பாடு ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறேன். ஜெயலலிதா எதா இருந்தாலும் ஒரு தனிமையை கம்பீரமா கட்டி கொடுப்பாங்க. 150 குடும்பம் செத்து போனாங்க. இந்த வரையும் கள்ளச்சாராயத்தை பத்தி கண்டிக்கவே இல்லை இந்த அரசு. இந்த வரையும் நடவடிக்கை எடுக்கல. குடும்பத்துக்கு 10 லட்சம் பணம் தரேன்னு சொன்னாங்க. இந்த வரையும் 10 லட்சம் பணம் தரல. ஒரே தான் கள்ளச்சாராய ஒழிக்கணும். என்னாச்சுன்னா அங்கங்க டாஸ்மாக் கடையை 3 நாள் கொஞ்சம் நல்லா இருக்கும். கனிமொழி சொன்னேன், முதல் கையெழுத்து டாஸ்மாக் கடை தான் 3 சொன்னாங்க. இந்த வரையும் இந்த அரசு 4 வருஷம் முடிய போகுது. இந்த வரையும் இந்த நடவடிக்கை எடுக்கல. டாஸ்மாக் கடை தான் அதிகமா உற்பத்தி ஆகுது ஒழிய இந்த குறையிற மாதிரி எந்த இதுவும் இல்லை. அதாவது ஏடிஎம்கே ஆட்சியில பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு இருந்தது. இந்த ஆட்சியில இல்லைன்னு 100%, 90% சொல்லலாம். ஏன்னா வெளியில பெண்களுக்கு பஸ்ல மட்டும் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த ஒரு சலுகை மட்டும் பத்தாதுங்க இல்லைங்களா? அதாவது வெளியில ஒரு 6 மணிக்கு ஒரு பொண்ணு கோலம் போடுறாங்க. ஆனா அவங்களோட செயினை பறிச்சுட்டு போற அளவுக்கு இருக்கு. அதனால ஒரு பெண்கள் ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போறதுக்கு பஸ் வசதி மட்டும் ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. ஆனா பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. மின் கட்டணம் பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்த்திட்டாங்க. மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க. அது மட்டும் தண்ணி வசதி எல்லா இதுவுமே கட்டணமே அதிகரிச்சுட்டாங்க. இப்ப பாலுடைய விலை கூட ஏத்திட்டாங்க. ஸோ எல்லாருடைய கட்டணமுமே இப்ப இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பாத்தீங்கன்னா வன்கொடுமைகள் ஜாஸ்தியா இருக்கு, கொள்ளை ஜாஸ்தியா இருக்கு. நியூஸ் ஓபன் பண்ணாலே பாத்தீங்கன்னா இங்க அது கொள்ளை இது கொள்ளைன்னு சொல்லிட்டு ஒரே வன்கொடுமைகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அது காவல்துறை கொஞ்சம் அவங்க இந்த ஆட்சியில கொஞ்சம் இதா செயல்படுறாங்கன்னு தெரியுது. போன விட 2011, 2016 எடப்பாடியார் ஆட்சியில மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் நிறையா 10 மருத்துவக் கல்லூரி தொடங்கினாங்க. இந்த முறை ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தமிழக அரசு தொடங்கல. பாலியல் பிரச்சனை தினந்தோறும் நடந்துகிட்டே இருக்கு. பேப்பரு, டிவி பார்த்தோம்னா டெய்லி இது மாதிரி கொலை, பாலியல் இது மாதிரி பிரச்சனை வளர்ந்துகிட்டே இருக்கு. விலைவாசி இருக்க ஏறிக்கிட்டே இருக்கு. இது மாதிரி தொடர்ந்து மக்களுக்கு ஒரு எந்த ஒரு நல்ல திட்டமும் வரவே இல்லை. ரோடு வசதி, தண்ணி வசதிலாம் ரொம்ப இருக்க ரொம்ப குறைவா இருக்கு. அதனால கண்டிப்பா தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படணும். இன்னும் எடப்பாடியார் ஆட்சி அமையணும். அதான் மக்கள் எங்களுடைய கருத்து. இந்த தொகுதி எம்எல்ஏ அவங்க கட்சி அமைச்சர்கிட்டே ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு இல்லை. அதான் ஒரு உண்டு வேலை உண்டு அப்படின்னு தான் இருக்காரு. என்னன்னா லால்குடியில போதை பொருள் அதிக விற்பனை ஆயிட்டு பையனெல்லாம் ஸ்கூல் பையனெல்லாம் ரொம்ப இதாகிட்டு இருக்காங்க. இது சட்டம் ஒழுங்கு சரியில்லை. லால்குடி எம்எல்ஏ எங்க இருக்கிறாருன்னே தெரியல. புல்லாம்பல்ல இருக்கிறாரா, அமெரிக்கா போயிட்டாருங்க தெரியல. அம்மா ஆட்சி இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்ல முறையா நடந்துச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் அது எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடந்துச்சு. என்ன பால் விலை ஏறிடுச்சு, அரிசி விலை ஏறிடுச்சு, நடுத்தர மக்கள்லாம் எப்படி வாழ்றது, என்ன செய்யறது? When you're Emirates cabin crew, your life is so much bigger than a social media post, and your story is the one you write every day. Become the next generation of Emirates cabin crew and start a career that takes you here. iPhone od Swappy s novou baterií. Žádný okamžik vám už neunikne. Swappy.
பால் விலை ஏறிடுச்சு, அரிசி விலை ஏறிடுச்சு. நடுத்தர மக்கள்லாம் எப்படி வாழ்றது, என்ன செய்யறது? அம்மா இருக்கிறவங்க தங்கம் கொடுத்தாங்க தாலிக்கு, டெலிவரிக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு சகலையும் செஞ்சாங்க. படிச்ச மாணவர்களுக்கு வேலை இல்லாம ஒண்ணும் இல்லாம ரொம்ப திண்டாட்டமா அவங்க அதுவே மனநலம் பாதிச்சு தண்ணி அடிக்க போறேன்ட்டு போறாங்க. கேட்டா எனக்கு வேலையெல்லாம் நான் என்ன செய்யறதுன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு, கேட்கறதுக்கு. பிள்ளைங்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க, அதுவும் கட் ஆயிடுச்சு. கணவன் இறந்தா பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுவும் கட் ஆயிடுச்சு. என்னன்னா அவங்க பண்ணுவாங்கன்னு இன்னும் தெரியல. இதுக்கு மேலேயே அவங்க என்ன பண்ண போறாங்கங்கிறது எங்களுக்கு புரியல. இந்த ஆட்சி என்னைக்கு மாறும்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு எல்லாம் என்னைக்கு விடுவாங்கன்னு தெரியல. 1000 ரூபாய் காசு கொடுத்து என்னத்துக்கு ஆகுது? என்ன பண்ண முடியும்? இந்த 1000 ரூபாய் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலைக்கு இருக்கும். இன்னும் இதெல்லாம் எவ்வளவு நாள் தொடருங்கிறது தெரியல. ரொம்ப கொடுமையா நடந்து இருக்கு ஒவ்வொரு நேரமும். வீடு கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறாங்க. இருக்கிறவங்களே கூப்பிட்டு கொடுத்து இல்லாதவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. வந்து போனாலும் அங்க போனா அலக்கமலைங்க, இங்க வந்தாலும் அலக்கடிக்கிறாங்க. எங்க போனாலும் அதை கொண்டு வா, இதை கொண்டு வா. நாங்க என்ன வச்சிருக்கோம் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு? நியாயமா ஒரு பேப்பரை கொண்டு கொடுத்தாலும் அது சர்வசாதாரணமா அந்த பேப்பர்லாம் தூக்கி போட்டுறாங்க. திருப்பி கேட்டாக்கா நீங்க இன்னொரு வாட்டி முறையா கொண்டு வந்து கொடுங்க. நாங்க திருப்பி திருப்பி எதை வச்சு நாங்க ஞாபகம் வச்சுட்டே இருக்க முடியுமா கொடுத்த பேப்பருக்கலாம்? அதுவும் பிரயோஜனம் இல்லாம போகுது. ஒரு ஃப்ரீன்றதை கொடுத்து மக்களை ரொம்ப கொடுமை பண்றாங்க. இந்த ஆட்சி என்னைக்கு மாறும்ன்றது தெரியல. இந்த ஆட்சி மாறினாக்கா நாங்களாம் நல்லா இருப்போம்னு நினைக்கிறோம். இங்க இருந்து போனீங்கன்னா வந்து திருவரம்பூருக்கு வந்து 6 கிலோமீட்டர் தான். நாங்க சுத்தி போனா 35 கிலோமீட்டர் போகணும். ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு பிரசவம், ஏதாவது ஒண்ணு போகணும்னா சுத்தி போக வேண்டியதா இருக்கு. இது எங்களுக்கு இந்த ஒரு சாலை வரியை போட்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு வசதியா இருக்கும். போட்டு கொடுக்குறேன்னு ஏற்கனவே நீங்க அட்மிஷன்லாம் இப்போ இதெல்லாம் போட்டீங்களா? அதை போட்டு நீங்க வந்து எதுவுமே இன்ன வரைக்கும் தீர்வு காணல. போன ஆட்சியில வந்து ஒரு எடப்பாடி இது 70 இது பண்ணாரு. இந்த இதுல வந்து நிறைவேற்றல. இதுக்கு மேலேயும் வந்து அங்க இருந்து நடந்து போறாங்க வராங்க, ஒத்துழைப்பு பாதமா இருக்குது. பொம்பளைங்களுக்கும் ஆம்பளைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, வழிபறி கொள்ளையா இருக்குது. ரெண்டாவது வந்து இன்னொன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, தார் ரோடு போடுறாங்க, மேலாவில போடுறாங்க, சும்மா லேசா. முன்ன போட்ட தார் ரோடு பூரா ஸ்ட்ராங்கா இருக்கும். 5 வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு இருக்கு. ரெண்டாவது வந்து இப்போ வந்து 1 வருஷத்துலயே எடுத்துக்குது. சிமெண்ட் ரோடு 3 மாசத்துலயே எடுத்துக்குது இப்போ போட்ட சிமெண்ட் ரோடு. இது வந்து எதுவுமே அது மக்களுக்கு வந்து எல்லாம் இதாக தான் இருக்குது பாதிப்பு. இந்த முறை திமுக ஆட்சியில வந்து எந்தவித மக்கள் பயன்பாட்டிற்கான எந்தவித ஒரு நலத்திட்டங்களும் இல்லை. இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க, பால் விலையை உயர்த்திட்டாங்க, மின் கட்டணம் சத்தம் இல்லாம மின் கட்டணத்தை உயர்த்துறாங்க. மாணவர்களுக்கு ஒரு எந்தவித ஒரு பாதுகாப்பும் இல்லை. அடிக்கடி மின் தடை ஏற்படுது. அதை வந்து மக்கள் வந்து மின் ஊழியர்கள்ட்ட கேட்டாலே அவங்களே ஒரு குண்டர் போல பேசுறாங்க. அவங்க எல்லாமே ஒரு அதாவது நிரந்தர அரசு பணியில இல்லாம ஒரு கான்ட்ராக்ட் வேலையில செய்யறதுனால அவங்க வந்து மக்களை சரியா பயன்படுத்த ஒரு குண்டர் மாதிரி தான் இது பண்றாங்க. இங்க நிறைய போதைப் பொருட்கள்லாம் இந்த பகுதியில புழங்குது. அதுக்கு காவல்துறை எந்த வழக்கமுமே பதிவு செய்ய மாட்டாங்க. அந்த போதைப் பொருள் பயன்படுத்துறவங்களை பயப்படுறாங்களோடைய மக்களோட ஒரு புகாருக்கு வந்து மதிப்பளிக்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய ஒரு சோதனையா பல சோதனையெல்லாம் கடந்து இன்னைக்கு ஒரு தொண்டர்களையும் சரி கட்சியும் சரி ஒரு கட்டுக்கோப்பா கொண்டு போயிட்டு இருக்காரு. இந்த பூத் கமிட்டி, அப்புறம் இளைஞர் பாசறை இந்த குழு அமைக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒரு கட்சி வளர்ச்சிக்கு ஒரு நல்லதா இருக்க மாதிரி தெரியுது. தொண்டர்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு பொதுச் செயலாளரா இருக்கிறத நாங்கெல்லாம் பார்க்கறோம். மின் கட்டணம் இப்போ 2 மாசம் எடுத்துருக்காங்க. மாசம் மாசம் எடுத்தா மக்களின் சுமை குறையும் தான், அது உண்மைதான். அதை வார்த்தையாலையும் ஒரு தொலைக்காட்சி பேட்டிகள் மூலம் தான் அங்கே கேட்க முடியுது ஒழிய அது செயல்பாட்டுக்கு வந்ததா இது வரைக்கும் எந்தவித இதுவும் இல்லை. செயல்பாட்டில் வரல. அவங்க சொல்றது எல்லாம் விடியா திமுக அரசு எப்படி அவங்க சொல்லி நடந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரிதான் அவங்க செயல்பாடுகளும் இருக்கு. அடுத்த ஆட்சி எடப்பாடி வந்தா நல்லா இருக்குங்க. ஆனா ஒரு திமுக அதில் வந்து கொடுத்த வாக்குறுதியெல்லாம் ஒன்று கூட நிறைவேற்றலைங்க. எங்க பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு, கொலை, கற்பழிப்பு இதெல்லாம் அதிகமாக பெருகி போச்சுங்க. எந்த தாலிக்கு தங்க அம்மா கொடுத்த திட்டம், சைக்கிள், லேப்டாப்பு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏழை நடுத்தர மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா உங்க கொடுத்த வாக்குறுதி எதுவுமே வரவே இல்லை. எடப்பாடி ஆட்சி அமைஞ்சா நல்லா இருக்குங்க. 2026ல் அவர் தான் வரணும். விவசாய கடனை தள்ளுபடி பண்ணாரு, நகைக்கடனை அறவே சுத்தமா தள்ளுபடி பண்ணாரு. இவங்க ஆட்சியில வந்து ஆள் பார்த்து தள்ளுபடி கொடுத்தாங்க. அது வந்து சரிவர பண்ணல இந்த விடியா திமுக அரசு. நம்முடைய வெட்டவெள்ளி வானத்தில் விடிவெள்ளி பூத்தது போல், வெள்ளரக்கங்காட்டில் முல்லை மலர் மலர்ந்தது போல், குற்றம் பொதுவாய் தென்றலிலே ஒளி வாங்கி, தேனாற்றில் குரல் வாங்கி,
மல்லிகையிலே மனம் வாங்கி, மதுரையிலே தமிழ் வாங்கி, மின்னலிலே இடி வாங்கி, மின்சாரத்தை கொப்பளிக்கக்கூடிய ஆற்றல் மிகு தமிழகத்துடைய நிரந்தர முதலமைச்சராக கடல் அலைகள் லாலாட்ட கரையோரம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற காணி தலைவி தங்கத்தலைவால் அடையாளம் காட்டப்பட்ட சொல்லின் செல்வம் சொக்க தங்கம் சேலத்து விவசாய வீட்டு பிள்ளை ஆர்வீர் அண்ணன் அன்பு சோதரர் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி பொற்காலம் ஆட்சி தமிழகத்திலே மீண்டும் ஒழிக்க வேண்டும். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.